வாருமையா போதகரே. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, பாஸ்ட் அப்போல இருந்து இந்த பாட்டை பாடுறாரு, அப்போ ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டு எழுதினவர் வேதநாயக சாஸ்திரியார், கவிஞர், போயட், கவிதை எழுதுறவர். உங்களுக்கு தெரியுமா பேலஸ்ல கவிதை எழுதுறவங்க என்னத்துக்குன்னு? சாப்பாடு செய்யறவங்க தேவை, சண்டை போடுறவங்க தேவை. கவிதை எழுதுறவங்க என்னத்துக்கு தெரியாதா? ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடணும், ராஜாக்கு அதான் பிடிக்கும். அப்போ நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்களா பிக்சருங்கள் எல்லாம்? ராஜா வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாடுவாரு, என்னன்னு, ராஜமார்த்தாண்டு ராஜ கம்பீர ராஜ ராஜ சோழ அப்படி அப்படின்னு சொல்லி வருகிறார், டமா டிமின்னு அடிப்பாங்க. அவர் சும்மா ராஜா அப்படியே நடந்து வருவார். போயட் அதுக்கு தான். அதுல எல்லாரும் எழுதுற கவிதைகளை விட நம்மால் எழுதுகிற கவிதைகள் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவரு இந்த ராஜா பேலஸ்ல அவருக்கு வேலை, ஒவ்வொரு முறையும் கவிதை எழுத 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 ராஜாக்கு ரொம்ப பிடிக்குது. கவிதை மேல கவிதை எழுதுனா ஒரு நாள் இவருக்கு எழுதுறதுக்கு பிடிக்கல. அவரு ராஜாவை பற்றி நான் அப்பப்போ எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். நீ ராஜாவை பற்றி எழுதலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டுக்கு போயிட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போயிருக்காரு, பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் தட்டை வச்சு உக்காந்துருக்காங்க. என்னத்துக்காக? சாப்பாட்டுக்காக. நம்மால வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க பிள்ளைங்களை பார்த்து சொன்னாராம், பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பாட்டு எழுத போறேன். பிளேட் எல்லாம் வச்சு சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாட்டு எப்படி வருது? வாருமையா போதகரே வந்தன் மீடம் தந்தீரோ. வரி பாத்தீங்களா? அந்த வரி, சேருமையா வந்தேனில் சிறியவரா எங்களிடம். வரி 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 பாருங்க. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே அருமையா. என்ன அர்த்தம்? நைட் ஆச்சு, பசி எடுக்குது, கொல்லுதையா, வாங்க வாங்க வாங்கன்னு பாடுறாரு. ஹல்லேலூயா. இங்க இவங்க பாட, அங்க கர்த்தர் வேலை செய்ய. அங்க என்ன வேலை செய்யறாரு பாருங்களேன். பேலஸ்ல ராஜா வர்றாரு. டேய் பாடுறவன் எங்கடா? அவனை வேலையில இருந்து துரத்திட்டான். அவனை ஏடா துரத்துனீங்க? அவன் இப்படி கோவமா யார பற்றி பாட்டு எழுத மாட்டான். ஏய் போய் கூட்டு வாங்கடா மஸ்கா அடிச்சு அப்படின்னு. எப்படி ஐயா கூட்டு வரணும்? ராஜ மரியாதையோட கூட்டு வரணும். ராஜ மரியாதைன்னா என்னது? வாழைப்பழங்களும் பழ வகைகளும் அரிசியும் பருப்பும் சாப்பாடும் பிரியாணியும் எல்லாம் லைனா போகணும். ராஜ மரியாதையோட கூட்டுவா, ராஜ மரியாதையோட கூட்டுவா. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? இங்க பாட்டு நடக்குது. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஐயோ, இங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் டப்பு டப்புன்னு கதவை அடிக்கிறாங்க. பிள்ளைய பார்த்து சொல்றாரு, போய் கதவை திறடான்னு. பிள்ளை போறான். டாடி டாடி. ரோடு மூலை வரைக்கும் நம்மளுக்காக எல்லாரும் தட்டு வச்சு காத்திருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, என் கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் என் கர்த்தர் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். My God shall provide all your needs according to his riches in glory. அவர் ராஜா என்பதை அவர் காண்பிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார்.